Watch full episodes on Jio Hotstar. ரக்கைய விரிச்சிடு, சீக்கிரமா ரக்கைய விரிச்சிடு. அட ரக்கைய விரிப்பா. எங்க வர எங்க வர? பச்சப்பா. சொல்றேலே. அட ரக்கைய விரின்னு சொன்னா வாயை திறந்து எனக்கு கவரியா? முதல்ல போய் ட்ரை பண்ண, மறுபடியும் ட்ரை பண்ணு. இது பாறையிலே வச்சு நசுக்கிடும் போல இருக்குது. என் மாமியாரா இவனே அசந்துட்டான். வெரி குட் வெரி குட். போக வருதுன்னா கண்டிப்பா நெருப்பு வெளியே வந்துதானே ஆகணும். பிளாக் டிராகன் வந்துருச்சு. அது என்ன விடாது. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ என்ன பண்றது? அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். என்ன பண்ற? அதே டிராகன் இங்கெல்லாம் ஒளிஞ்சிக்காத, நதியை தாண்டி போயிடு ப்ளீஸ், சீக்கிரம். ஆமா ஆமா டிராகன் நண்பா, நீ டக்குனு நதிக்கு அந்த பக்கமா போய் எங்கயாவது ஒளிஞ்சுக்கோ. அந்த பிளாக் டிராகனை நாங்க எப்படியாவது பாத்துக்கிறோம். ஓடு சீக்கிரம் போ. திரும்பி பார்க்காம ஓடு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அப்படியே அமைதியா ஒழிஞ்சிக்கும். அப்படிதான், அவ்வளவுதான். அமைதியா பயப்படாத. என் பக்கம் வந்துடக்கூடாது கடவுளே. டிராகோனி டிராகோனி டிராகோனி, எங்களுக்கு தெரியும் நீ இங்க தான் எங்கேயோ இருக்க. இங்க உன் உடம்போட வாசனை எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. மரியாதையா வெளியில வந்துடு, இல்லைன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏன்பா பாட்டா, எனக்கு முதுகு அரிக்குது, கொஞ்சம் வந்து சீக்கிரம் சொருங்கி விட. வாப்பா. சூப்பர்ப்பா. இந்த சொரியிற வேலையை விட்டுட்டு நம்ம அவரை தேடுற வேலையை பார்ப்போம். இல்ல நம்ம தளபதி நம்மள சும்மா விட மாட்டாரு, தெரிஞ்சுக்க. சுகமா இருக்குப்பா. ஆமா, கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன். அருமையா இருக்கு இப்பதான். எதமா இருக்கு. இது மாதிரி எல்லாம் நம்ம இடத்துல இல்லையே. டேய் போதும் வாடா. மறுபடியும் அரிக்குதா? அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம். இப்பதான் நல்லா இருக்கு. என்னது சத்தம்? நம்மளோட பிரம்மையா இருக்கும். ஜோர் பாட்டோ, என்னாச்சு?
இன்னும் அது கிடைக்கலையா? நாலா பக்கமும் நல்லா தேடி பாருங்க. கிடைக்கலனா நதிக்கு அந்த பக்கம் போய் பாருங்க. சீக்கிரம் தேடுங்க, சீக்கிரம் போங்க. சாரிங்கண்ணே, எங்களை மன்னிச்சிடுங்க தளபதி. பத்லூர் நதிக்கு அந்த பக்கம் போய் இந்த விஷயத்தை எப்படியாவது டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வந்துடட்டா. வாங்க மனிதர்களே, எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஒளிய கூட தெரியல. டேய் டிராகனே, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர் சூப்பர். நீ இப்படி ஒளிஞ்சிக்கிற ஸ்டைல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, முதல்ல இங்க ஓடி போயிடு. ஏன்னா அதுக்கெல்லாம் நதிக்கு இந்த பக்கம் வர போகுதுக்கலாம். போ, அருவிக்கு மேல முடிச்சா பறந்து போ. அப்புறம் அந்த அண்டர் கிரவுண்ட் ரிவரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போ. அப்படி போனா நிச்சயமா நீ உன் வீடு இருக்கிற இடத்துக்கு போயிடலாம்ப்பா. போ. ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்கல்ல, நீயும் எங்க கூட எங்க வீட்டுக்கு வருவ, அப்புறம் எங்களை பிளாக் டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்துவேன்னு. ஆமா நண்பா, நான் சொன்னேன்டா. ஆனா அந்த பிளாக் டிராகன் எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். முதல்ல அந்த நதியை ஃபாலோ பண்ணிட்டு நேரா உங்க வீட்டுக்கு போற வழியை பாரு. எங்கேயுமே நின்றாத, புரியுதா? நான் என் நண்பர்களோட சேர்த்து நிச்சயமாக வருவேன். மோட்டு சீக்கிரமா வா. டிராகோனி, நீ வந்துட்டியா? மம்மி, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் யாரு? ஹலோ, வணக்கங்க. மம்மி பயப்படாதீங்க, இவங்க தான் என்னோட நண்பர்கள் மோட்டு பத்லு. இவங்களால தான் நான் இங்க வந்து நல்லபடியா சேர முடிஞ்சது மம்மி. நீ எப்படி பறக்க கத்துக்கிட்ட டிராகோனி? நான் இப்படி பறக்கிறதுக்கே என்னோட நண்பர்கள் தான் எனக்கு கத்து கொடுத்தாங்க. இவங்க மனுஷங்க, நம்மளுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. டிராகோனி, நான் மனுஷங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க ரொம்ப மோசமானவங்க. இவங்க கிட்ட நிறையவே ஆயுதங்கள்லாம் இருக்கும். இவங்களால பறந்துட்டு இருக்கிற டிராகனை பூமியில இருந்தபடியே அழிக்க முடியும். நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா சோபோ? எனக்கு நல்லா புரியுது மம்மி. எல்லாரும் ஓடுங்க. அட நில்லுங்க. அட நில்லுங்க. எங்க போறீங்க எல்லாரும்? சொல்றது கேளுங்க. நாங்க சொல்றது கேளுங்க. நில்லுங்கன்றல. நீங்க எல்லாரும் எதுக்காக ஓடிட்டு இருக்கீங்க? என்ன நம்புங்க, இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் இவங்க தான் என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு எங்களால எந்த ஆபத்துமே இல்ல. நாங்க பிளாக் டிராகனை துரத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுறோம். அந்த பிளாக் டிராகன்ஸை நாங்க நிரந்தரமா இங்க இருந்து துரத்தி விட்டுருவோம். அப்புறம் இந்த பக்கமே வர மாட்டாங்க. நீங்க எல்லாரும் கேட்டீங்களா? இவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்காங்களாம். இவங்க பிளாக் டிராகன்ஸை துரத்திடுவாங்களாம். இவங்க சொல்றத பார்த்தா நமக்கெல்லாம் வேடிக்கையா இருக்குல்ல? நமக்கு உதவி செய்யறதால இவங்களுக்கு என்ன லாபம்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மம்மி எனக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க எல்லாருமே பெரிய பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள என்னைக்குமே நாம நம்பவே கூடாது. அதனால நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். சொன்னா கேளுங்க, நில்லுங்கப்பா. பாருங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க பேர நம்பிக்கை வைங்க. நில்லுங்க. ஆனா நில்லுங்கன்றல. நீங்க பாருங்க, நீங்க எதுக்காக எங்களை பார்த்து பயப்படுறீங்க? நாங்க எல்லாருமே உங்க டிராகனியோட நண்பர்கள் தான். அப்போ உங்களுக்கும் நண்பர்கள் தானே? ஆமா, என்னது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஓடுங்க ஓடுங்கன்னு ஓடிட்டே இருக்கீங்க. நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஓட மட்டும் தான் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நாங்க ஓடுறதே எங்களோட வாழ்க்கைக்காக தான். ஆபத்தை பார்த்து எவ்வளவு வேகமா ஓடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நீண்ட காலமா இருக்கும். பிளாக் டிராகன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க ஓடுறோம். அதுதான் எங்களோட விடுதலை. இந்த மாதிரி ஓடுறதுல விடுதலை கிடையாதுப்பா. அது பேரு அடிமைத்தனம். பயந்தாங்கொல்லிங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயந்து ஓடுவாங்க. நீங்க அந்த பிளாக் டிராகனுங்களை தைரியமா எதிர்கொண்டு துரத்தி விடணும். என்ன புரியுதா? நீங்க எங்க 2 பேரையும் தாராளமா நம்பலாம். நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு பறக்கிறது எப்படின்னு சொல்லி தரோம். மோட்டு பத்துலு, நீங்க என் பிள்ளையோட நண்பர்கள். அதனால நான் உங்களை நம்புறேன். அப்ப சரி, கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருப்போம். எல்லாரும் ரெடியா?
ஓகே, உங்க எல்லாருக்கும் முதல்ல நாங்க வாயில இருந்து நெருப்பா வர வைக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்க போறோமே. ஆனா வாயில இருந்து நெருப்பு வரணும்னா இந்த ரெயின்போ பெரிஸ சாப்பிட்டாதான் வரும். இது உங்களோட தப்பான அபிப்பிராயம். எப்பெல்லாம் டிராகனுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் அது வாயில இருந்து நெருப்பு புஷ்னு வரும். உங்க எல்லாருக்குமே பிளாக் டிராகன் மேல பயங்கரமான கோபம் இருக்கு. அந்த கோபத்தை வெளியில கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கும் நெருப்பு வரும். யோசிச்சு பாருங்க, அந்த பிளாக் டிராகன் மட்டும் உங்க மேல ஒரு போர் தொடுத்துச்சுன்னா போதும், அதுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க ராணிய அழகா கட்டி போட்டுடும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க ராணிய சுத்தி நெருப்பு கொளுத்தி விடும். அதுக்கப்புறம் அந்த நெருப்பு வேகமா உங்க ராணிய சுத்தி எரிய ஆரம்பிக்கும். உங்க ராணியோட உயிர் ஆபத்துல இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியும், மம்மி அந்த மாதிரி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது எப்படின்னு எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. வெரி குட். சொல்லு சோகா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ என்ன பண்ணுவேன்னு கொஞ்சம் சொல்லு. நில்லுங்க. நல்ல ஆர்வமா இருக்காங்க. ஐயோம்பா, இவங்களுக்கு ஓடுறத தவிர வேற எதுவுமே தெரியாது போல இருக்கே. எங்க மம்மி எங்களுக்கு இதுதான் கத்து கொடுத்திருக்காங்க, ஏதாவது ஆபத்து வந்தா ஓடிடுங்கன்னு. எங்க அம்மாவோட கட்டளையை நாங்க எப்பவுமே மதிச்சு கடைபிடிப்போம். மோட்டோ இவங்களை உசுப்பேத்தி விட்டு இவங்களுக்கு கோவத்தை வர வைக்கிறதுக்குள்ள நம்ம உசுறு போயிட்டு உசுறு வரும் போல இருக்கே. அடே பத்துலு, அருவிக்கையில நின்னு யாராலையும் பாயாசம் குடிக்க முடியாது. அது மட்டும் இல்ல, தண்ணியில பாயாசம் கலந்து போட்டு ருச்சி பார்க்க முடியாதுடா. டேய் மோட்டோ, இந்த மாதிரி மோசமான பழமொழி எல்லாம் இந்த நேரத்துல சொல்லாதடா. நான் என்னத்துக்கு சொன்னேன்னா, இவங்களுக்கு கோவம் வர வைக்கிறது சாதாரண காரியம் இல்ல, ரொம்ப ரிஸ்கான காரியம்னு சொல்ல வந்தேன்டா. இவங்களுக்கு முதல்ல பறக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கலாம். ராகுனி, முதல்ல நீ பறந்து காட்டு, அப்புறம் மத்தவங்க எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஓகே மோட்டு. வா ஐயோ, எங்களால முடியல. இந்த மாதிரி பறக்கிறதுக்குலாம் கத்து கொடுக்க வேண்டாம், அப்புறம் நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏயா உங்களால பறக்கவும் முடியாதோ, வாயில நெருப்போ விட முடியாதுன்னா என்னையா நீங்க எல்லாரும் டுபாகு டிராகன் போல இருக்குதோ. முதல் கேம்ல எந்திரிங்க நீங்க எல்லாரும். அட என்னப்பா நீங்க எல்லாரும் அந்த சறுக்கு மரத்துல ஏறி ஏறி சறுக்கி சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. நேரம் அங்கிருந்து தண்ணியில பொத்தாட்டின்னு டைவ் அடிங்கப்பா, அப்புறம் பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும். கமான் டைவ் அடிங்கப்பா. ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து நாங்க நதியில டைவ் அடிச்சோம்னா அப்ப எங்களுக்கு அடிபடாதா? அட எந்த அடியும் பிடிக்காதுப்பா, நம்பிக்கை இல்லையா? இப்ப பாருங்க, நான் டைவ் அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப பாருங்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, ரொம்ப ஈஸி ஆனா சூப்பரா இருந்தது தெரியுமா? சொல்லுங்க, யார் யார் டைவ் அடிக்க போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல நான் தான் டைவ் அடிப்பேன். நானும் தான். இப்ப நான் என்ன சொல்றேனோ நீங்க அதே தான் பண்ணணும், சரியா? இப்ப நீங்க எல்லாரும் உங்களோட ரெக்கைகளை விரிங்க. வெரி குட். இப்ப உங்க ரெக்கைகளை மேலும் கீழுமா அசைங்க பசங்களா. மோட்டு பத்துலு, என்னால இத நம்பவே முடியல. எங்க கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரெக்கையை விரிச்சு பறக்க முடியும்னு. இங்க பாருங்க ராணி, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கொஞ்சோண்டு முயற்சி பண்ணுங்க, அப்புறம் பாருங்க எல்லாரும் வாயில இருந்தோம் நெருப்பு சும்மா குபீர் குபீர்னு வந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த பெரிச நீங்க எல்லாரும் சாப்பிட்டே தான் ஆகணும், நீங்க மட்டும் தான் சாப்பிட்டாகணும். இல்ல இல்ல,
பெரி சாப்பிடுற உத்தரவை என்னால கொடுக்க முடியாது. சரி சரி, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க எல்லாரும் பூவு எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க தானே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிட சொல்லுங்க, உத்தரவு போடுங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுறதுனால சாப்பிடுற எல்லா பொருளும் நேரா வயித்துக்குள்ள போய் சேர்ந்துடும். அப்புறம் உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நல்லா பலமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு தேவையான சக்தி கிடைச்சிடும். பத்துலு, நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஆனா நீங்க சொல்றதால நான் இதுக்கு உத்தரவு கொடுக்கறேன். எல்லாரும் கேளுங்க. மோட்டு பத்துலு குடுக்கறத கண்ணை மூடிக்கிட்டு நீங்க சாப்பிடணும். அவங்க சாப்பிடுறத நிறுத்துங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்தீங்க? மோட்டோ சொல்லுங்க, சாப்பிடுறதுக்கு என்ன கொடுத்தீங்க? அட, என்னோட வாயில இருந்து நெருப்பு வந்துருச்சு. போதும் போதும், உங்க நெருப்பை எல்லாரும் வீணாக்காம சேர்த்து வைங்க அந்த பிளாக் டிராகன்ஸுக்காக. கஜா கஜா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் இந்த அளவுக்கு கருகி போகவே இல்லையாப்பா. நான் இவங்களுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி வெரி சாரி. வாங்க, நாம இந்த சந்தோஷத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். அதோ அவங்க அங்க இருக்காங்க, புடிங்க. வசமா மாட்டினீங்க. வரோம் வரோம். அவங்க பத்தல பிளாக் டிராகன்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னது? என் நண்பன் பத்துலுவ பிளாக் டிராகன்ஸ் கடத்திட்டு போயிடுச்சா? அச்சச்சோ! நான் இப்பவே என் பத்துலுவ காப்பாத்த போக போறேன். கொஞ்சம் நில்லுங்க. இதுதான் அந்த பிளாக் டிராகன்ஸ் விரும்புறாங்க. அவங்க ஒருத்தரை பிடிச்சா மத்தவங்க எல்லாருமே தானா அவங்க கிட்ட போவாங்கன்னு. இதுதான் அவங்களோட சதி திட்டம். அது சதியா இருந்தா இருந்துட்டு போட்டும். இந்த மோட்டு அவன் நண்பன் பத்துல இல்லாம இருக்கவே மாட்டா. இருந்து பழக்கமும் இல்ல. யோ சயின்டிஸ்ட், சிங்கம் சார், சீக்கிரம் கிளம்பி வாங்க. கிளம்புங்கடா. ஐயோமா கிளம்புங்க, நாங்களும் உங்க கூட வரோம். 10 ரூபா விடுவிக்கிறதுக்கு நாம போயே ஆகணும். குயின் பியூட்டினா நீங்க எல்லாரும் எங்கேயே இருங்க. மோட்டு, உன்னோட ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்டு தான், அதனால நானும் வரேன். என்ன வேடிக்கை? சிப்பாய்களை உடனே அனுப்புங்க. தளபதி, இது என்ன போராட்டம்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. மகாராஜா, இதெல்லாம் அந்த மனிதர்கள் செய்கிற வேலை தான். அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. எதுவா இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. எப்படி இருந்துச்சு? அப்படிதான், சூப்பர்.
பண்ணு, இன்னும் முயற்சி பண்ணு. ஏன் சொல்ற தெரியுமா? இந்த போட்டோட புடியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் கண்ணா, இம்பாசிபிள். ஐயோ அம்மா, என்னோட டைலாக்க நீ சொல்லிட்ட. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஆக்ஷன் சொல்றேன். டேய், ஓட அந்த பக்கம் சிங்கம். விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். என்ன பண்ணாலும் உன்னை நான் விடவே மாட்டேன். மரியாதையா என் முதுகுல இருந்து நீ இறங்கிடு, இல்லனா இறங்கு. இங்க பாரு டிராக்கோ, உன்னை அடிக்கணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. ஆனா நீ ஒரு தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் நான் அடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டேன். தீமை செஞ்சா தீமை தான் நடக்கும். முடிவு கெடுதலா இருந்தாலும் கெடுதல் மட்டும் தான்டா நடக்கும். Yes. டிராக்கோ, எனக்கு புல் ஃபைட்ல நிறையவே அனுபவம் இருக்கு. நீ என்ன குதிச்சாலும் நான் உன்னை புடிச்சிட்டு தான் இருப்பேன். ஓ கூட்டாளிங்க முன்னாடி உன்னோட மரியாதை காத்துல இல்ல, நெருப்புல கருக போகுதே. என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன நீ விட்டுடு. மோட்டு பத்துலு, இவங்கள நீங்க விடாதீங்க. எங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்தே இவங்க எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க கதையை முடிச்சிருங்க. இப்ப நான் இவனை அழிச்சேன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பகை இன்னும் அதிகமா தான் ஆகும். இந்த உலகம் ரொம்ப பெருசு, இதுல எல்லாருக்குமே வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஓகே டிராக்கோ, நீயே சொல்லு. இந்த கிரீன் டிராகன்ஸ்க்கு உனக்கும் அப்படி என்னதான் பகை, அத முதல்ல சொல்லு. பகையும் கிடையாது, புகையும் கிடையாது. எங்களுடைய முன்னோர்கள்லாம் இவங்க கூட போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா காரணத்தை பத்தி நாங்க யோசிச்சு பார்த்ததே கிடையாது. அத பத்தி நாங்க யார்கிட்டயும் கேட்டது கூட கிடையாது. இங்க பாரு பிளாக் டிராகன், உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த ரெயின்போ பெரிஸ்க்காகத்தானே அவங்க எல்லாரையுமே நீ அடிமையா வச்சிருந்த. ஆனா அங்க பாரு, நல்லா உத்து பாரு. இங்க எல்லா பக்கமும் எல்லா மரத்துலயும் ரெயின்போ பெரிஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா கூட இது அவ்வளவு சீக்கிரம் காலியாக போறது கிடையாது. அதனால நாங்க என்ன சொல்றேன்னா, எல்லாரும் ஒத்துமையா சாப்பிட்டுட்டு ஒன்னா இருங்க. ஆமாங்க டிராகோ, அவங்க சொல்றது உண்மைதான். அவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா என்ன அழிச்சிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி செய்யல. இவங்க பகைய விரும்பல, நட்பை மட்டும்தான் விரும்புறாங்க. டிராகோ ரீட்டா, நீ சொல்றதுதான் சரி. இவங்க கூட நம்ம தொடர்ந்து சண்டை போடுறதுனால நமக்கு எந்த பயனும் இருக்க போறது இல்ல. இது மூலமா வெறுப்பு தான் அதிகமாகுது. சரி, வாங்க நம்ம நண்பர்களா பழகி பாத்துருவோம். அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாருக்கும் கைய கூடுங்க, அப்புறம் எல்லாரும் நண்பர்கள் ஆயிடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் நம்ம தரப்புல இருந்து கிரீன் டிராகனை யாரும் தொல்லையே பண்ண கூடாது. இன்னையிலிருந்து, அதாவது இப்ப இருந்து நாம எல்லாரும் நண்பர்கள். ஜெய் ஹோ. மோட்டு பத்துலு, தேங்க்யூ வெரி மச். நீங்க எங்களோட வாழ்க்கைய ரொம்பவே மாத்திட்டீங்க. இங்க பாருங்க ராணி, உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து போக மனசே வரல. சரி சயின்டிஸ்ட், உங்க ஷூட்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். டாக்டர் டெட்கா சார், ஒரு நிமிஷம். நீங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா நம்ம நாட்டிலையும் ஏன் வெளிநாட்டிலையும் கூட உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் சார். ஆனா ஒரு தடவையாச்சும் இந்த டிராகனை பத்தியும் நீங்க யோசனை பண்ணுங்க சார். உங்களுக்கு வயிறு மூக்கு மாதிரி மனசும் பெருசு தானே. இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் எல்லாரும் இவங்களை தேடி இங்க வந்துருவாங்க. அப்புறம் இவங்க வாழ்றது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆமா, இப்பதான் இவங்க தங்களோட உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இவங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். அட மோட்டு பத்துலு, என் தம்பிகளா, என் நண்பர்களா, நீங்க சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க சரிதான்ப்பா. நான் இவங்க வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்த விரும்பலப்பா. நன்மை செஞ்சோம்னா நன்மைதான் நடக்கும். அப்புறம் முடிவு நல்லா இருந்தா ஆரம்பமும் நல்லா இருக்கும். இனிமே இந்த இடத்துல பிளாக் டிராகன் கிரீன் டிராகன் பாகுபாடு இல்ல, எல்லாரும் ஒரே இனம் தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.